நான் தான் ஓம்காரம். இந்த அண்ட சராசரத்தில் ஒவ்வொரு அணுவும் என்னுடைய ஒலியின் வசப்பட்டு எப்பொழுதும் நாட்டியமாடிக்கொண்டிருக்கின்றன. நானே சிவத்துள் அடங்கி நாட்டியமாடும் ஆதி ஒலியாவே. நான் தான் ஓம்காரம். வைகுண்டத்தில் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் வாயால் சிவனின் பெருமைகளை கேட்ட லக்ஷ்மி மகிழ்ச்சி அடைந்தாள். மற்றொரு புறம் பிரயாகையில் பிரம்மாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வேள்விக்கு சிவனுடன் எல்லா தேவர்களும் தேவிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்திருந்தனர். அந்த வேள்விக்கு பிரம்மாவின் மானசமைந்தன் தட்சனும் வந்தான். தன்னுடைய வருகையைக் கண்டு மருமகன் சிவன் எழுந்து நிற்காத காரணத்தால் தட்சன் கோபம் கொண்டான். அவன் சிவனை அவமானம் செய்தான். நந்தி தட்சனை அதற்காக கடிந்து கொண்டான். சிவன் அவனை சாந்தப்படுத்தினார். பாருங்கள், நாம் கயிறை திரும்பி செல்லலாம். மகனே தட்சா, வேள்வியை முடித்துவை. இத்தனை அமர்க்களங்கள் நடந்த பிறகு இந்த வேள்வியில் அர்த்தம்தான் என்ன தந்தையே? என் மனம் இதை விரும்பவில்லை. தட்சா, மகனே தட்சா, சிறிது கேள். லோக நாயகனான மகேஸ்வரனை நீ அவமானப்படுத்திய செயல் நல்லதல்ல. மகனே தட்சா, உனது கோபத்தின் பலன் நன்றாக இராது. என்ன ஆயிற்று சுவாமி? என்ன ஆயிற்று? வேள்விக்கு சென்றீர்களே, வேள்வி நடந்து முடிந்த பிறகு நம் மனது அமைதியடையும். ஆனால் தாங்களோ தங்கள் உடல்நிலைக்கு ஏதும் இல்லையே. நான் வேண்டுமென்றால் எனக்கு ஏதும் இல்லை. தட்ச மகாராஜனுக்கு எதுவும் நடக்காது. கடைசி காலம் வந்து விட்டது அந்த வேடதாரிக்கு. இன்று வேள்வியில் என்னை அவமதித்து விட்டான். தாங்கள் கூறுவது மருமகனை பற்றியா? அவர் என்ன கூறினார்? ஏன் இவ்வாறு கோபப்படுகிறீர்கள்? அவன் என்னதான் செய்யவில்லை? பூத பிசாசுகளுடன் மயானத்தில் இருக்கிறவனின் அந்த அகங்காரத்தை பார்த்தாயா? பெரிய பெரிய தேவர்களும் ரிஷிகளும் இந்த தட்சனை வணங்கினார்கள். ஆனால் அவன் அவமதித்தான். பெரும் மன்னனான என்னை மதிக்காவிட்டாலும் மாமனார் என்ற முறையில் வணக்கம் செலுத்தியிருக்கலாம் அல்லவா? ஒருவேளை அவரது கவனம் முழுவதும் வேள்வியில் இருந்திருக்கலாம். நீ அந்த நீசனின் பக்கமே சாய்கிறாய். அவனுடைய அகங்காரம் பிடித்த கணங்கள் என்னை துச்சமாக பேசிவிட்டார்கள். என் அறிவை இழந்தார்கள். என்னை சபித்தார்கள். தாங்களும் ஏதாவது கூறியிருப்பீர்கள். ஆகையால் ஒருபுறம் நீயும் அந்த வேடதாரியான மருமகனை புகழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதயத்தில் உயர்ந்த இடத்தை அளித்திருக்கிறாய். மற்றொருவர் என் தந்தை. அவர் கூறியதால் தான் சதியின் திருமணத்தை அந்த துஷ்டனுடன் நடத்தினேன். நான் என்ன செய்வது? போதும் சுவாமி, கோபம் வேண்டாம். தங்களது இந்த கோபம் வரப்போகும் ஆபத்தை எச்சரிக்கின்றது. பகவான் மீது ஆணையாக தகாத வார்த்தைகளை கூற வேண்டாம். என்னிடம் கூறி என்ன பயன்? இனி அவமரியாதைக்கு பழியை அவமரியாதையால் தான் வாங்குவேன். மகாராணி, விரைவிலேயே ஒரு பெரிய வேள்வி நடத்துவேன். அதற்கு உனக்கு பிடித்த அந்த மருமகனை நிச்சயமாக நான் அழைக்க மாட்டேன். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அது மட்டுமல்ல, அவனுக்கு ஆவிர்வாகமும் தரமாட்டேன். நிச்சயம் தரமாட்டேன். நான் பழி வாங்குவேன். பழி வாங்குவேன். பழி வாங்குவேன். பழி வாங்குவேன். சிவசங்கரனை பழிவாங்க வேண்டும் என்று நிச்சயம் செய்துவிட்ட அதர்மமும் மற்றும் கோபமும் கொண்ட தட்சன் தந்தை பிரம்மாவின் மூலமாக பிரயாக வேள்வியை நடத்தி முடிக்கிறான். அவனுடைய இந்த தகாத செயலால் மிகவும் வருத்தமுற்ற கலக்கமடைந்த பிரம்மதேவன் பிரம்மலோகத்தில் தனது தாமரை ஆசனத்தை விட்டு தனிமையில் தியானம் செய்ய அமர்கிறார். நாராயண நாராயண. பரமபிதா பிரம்மதேவா, பரமபிதா பிரம்மதேவா, எங்கிருக்கிறீர்கள்? இன்று இந்த தாமரை ஏன் வெற்றிடமாக உள்ளது? தாங்கள் வந்து அமர வேண்டும். ஓம் நமச்சிவாய.
நாரதா, வணக்கம் பிரம்மதேவா. என்ன விஷயம்? ஏன் இந்த கலக்கம்? தாங்கள் கலக்கமுறாமல் இருப்பதுதான் வியக்கத்தக்க விஷயம். தாங்கள் நடத்திய அந்த பிரயாக வேள்வியில் அவமரியாதை ஏற்பட்டது, சாபங்கள் அளிக்கப்பட்டன. ஆனாலும் அமைதியாக உள்ளீர்கள். பிரம்மதேவா, எனக்கு ஒன்று கூறுங்கள். தாங்கள் தங்களுடைய இடத்தை விட்டு எங்கு சென்றீர்கள்? சில கெட்டவைகளில் இருந்து மனம் சாந்தி அடைய தனிமையில் தியானித்து இருந்தேன் நாரதா. பிரம்மதேவா, இந்த தாமரை ஆசனம் தியானத்திற்கேற்ற இடம்தானே. ஆயினும் இந்த இடத்தை விட்டு சென்றதின் காரணம்தான் என்ன? நீ அழைத்ததால் தான் நான் வந்தேன். இல்லை என்றால் சில காலம் நான் தனிமையில் இருந்திருப்பேன். பிரம்மதேவா, இதன் காரணம்? முதலில் நான் கேட்பதற்கு பதில் கூறு. அனைவருக்கும் பிரயாக வேள்விக்கு நீயே அழைப்பு விடுத்தும் நீயே ஏன் வேள்விக்கு வரவில்லை? நாராயண நாராயண. பிரம்மதேவா, தங்களுக்கு என் தயக்கம் புரியவில்லை. ஸ்ரீஹரி விஷ்ணு என்னிடம் ஒரு முன்னெச்சரிக்கை செய்தார். அந்த வேள்வியில் சில சம்பவங்கள் நடக்கும் என்று. அவருடைய ஆணைப்படி நான் அந்த வேள்விக்கு செல்லவில்லை. பிரம்மதேவா, தாங்களே கூறுங்கள். பகவான் சிவனை அவமதித்தால் நான் எவ்வாறு பொறுத்துக் கொள்வேன்? புரிந்து கொண்டேன். பிரம்மதேவா, ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை. அது என்ன? எனது சகோதரன் தட்சன் பகவான் சிவனை அவமதித்த போது தாங்கள் ஏன் தடுக்கவில்லை? ஏனென்றால் அந்த கபட வேடதாரி எனது சாபத்தை பெற வேண்டியவன் தான். நாராயண நாராயண. இவ்வாறு தகாதவைகளை கூறி அழிவை தேடிக்கொள்ளாதீர்கள் மகாராஜா. அழிவா? அழிப்பதற்கும் ஒரு தகுதி இருக்க வேண்டும் நாரதரே. நான் தட்ச மகாராஜன், மக்களை காப்பவன். என்னை அவமதிப்பவனுக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் நாரதரே. தட்சா, கோபத்தின் வசப்பட்டு வேள்வி நடக்கும் இடத்தில் தவறு செய்து விட்டாய். அதை பற்றி நீ வருத்தப்படவில்லையா? எங்கேன் வந்தாய்? பிரம்மதேவா, நான் இங்கு தட்ச வேள்விக்கு அழைக்க வந்துள்ளேன். தட்ச வேள்வியா? என்ன தட்ச வேள்வி? பிரம்மதேவா, அந்த வேள்வியை என்னை பலவந்தப்படுத்தி நடத்தினீர்கள். எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆகையால் நான் முடிவு செய்துள்ளேன், தட்ச மகாராஜனின் பூமியில் ஒரு பெரும் வேள்வியை நடத்த வேண்டும் என்று. நாராயண நாராயண. இந்த வேள்வியின் காரணம்? நாரதரே, தங்களது ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இதன் காரணத்தை அறிய வேண்டும் என்றால் கேளுங்கள். தட்ச வேள்வியை நடத்தி சிவனை எப்பொழுதும் எந்த வேள்வியில் இருந்தும் விலகி விடுமாறு செய்து விடுவேன். இந்த வேள்வியின் மூலம் சிவனை நான் பழிதீர்த்துக் கொள்வேன். தட்சா, சிவன் சாக்தாத் பிரம்ம சுரூபம். நீ எவ்வாறு பழிதீர்ப்பாய்? தகாத எண்ணங்களை உன் மனதிலிருந்து களைந்து விடு. எனது எண்ணம் மட்டுமல்ல, உறுதியான முடிவு பிரம்மதேவா. நான் இப்பொழுதுதான் ஸ்ரீஹரி விஷ்ணுவை அழைத்து விட்டு வந்தேன். அவருக்கு உறுதியாக கூறியுள்ளேன், அவர் நான் நடத்தும் வேள்விக்கு வந்தே தீர வேண்டும் என. அங்கு அந்த கைலைபதி சிவனுக்கு இடமிருக்காது பிரம்மதேவா. நாராயண நாராயண. மகேசன் பரம்பொருள் மட்டுமல்ல சகோதரரே, தங்கள் மருமகனும் கூட, தங்களது புதல்வி சதியின் கணவரும் கூட. அவரை வேள்விக்கு வரக்கூடாது என்று எவ்வாறு கூறுவீர்கள்? தாங்கள் ஏதும் கூறாதீர்கள். சிவனை வேள்வியிலிருந்து மட்டுமல்ல, என் வாழ்விலிருந்தும் விலக்கிவிட்டேன். தந்தையே, நான் நடத்தும் வேள்விக்கு முன்னரே வந்திருந்து நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். வணக்கம் தந்தையே. நாராயண நாராயண. இவ்வளவு கோபமா, இவ்வளவு கர்வமா? நிச்சயமாக தட்சராஜனின் தலையில் விதி அமர்ந்து கொண்டு விட்டது. சிவனுக்கு எதிராக இந்த கோபம் அவரை ஒரேடியாக அழித்துவிடும். பிரம்மதேவா, நான் தாங்களை வேண்டுகிறேன், தாங்கள் அந்த வேள்வியில் கலந்து கொள்ளக்கூடாது. என் மகன் நடத்தும் வேள்வியில் நான் கலந்து கொள்ளக்கூடாதா? இது எவ்வாறு நடக்கும் நாரதா? நான் நிச்சயம் கலந்து கொள்வேன். பிரம்மதேவா, தாங்கள் முன்பே ஒரு முறை அவமரியாதைகளை கண்டுவிட்டீர்கள். மறுபடியும் தாங்கள் அதை காண விரும்புகிறீர்களா? நல்லது என்னவென்றால் தாங்கள் அந்த வேள்விக்கு செல்லக்கூடாது. என்னை கலக்கமுற செய்யாதே. என்னை எனது கடமைகளை செய்ய விடு. எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், எல்லா செயலும் சிவனின் விருப்பப்படிதான் நடக்கும். அவர் விருப்பம் என்னவென்று தெரியவில்லை. எனது மகன் தட்சன் தன் மனதில் மிகவும் கோபம் கொண்டுள்ளான். அதன் மூலமாக
சதாசிவன் ஏதோ ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளார் என்பது எனக்கு நன்கு தெரிகிறது. அது என்னவென்று எனக்கும் தெரியாது. நாராயணன் நாராயண. பிரம்மதேவா, தங்களுக்கும் தெரியவில்லை என்றால் கைலைக்கு சென்று அந்த பகவானிடமே அதை கேட்டு விடுங்களேன். இல்லை நாரதா, தட்சனின் தந்தை என்ற முறையில் எனக்கும் பொறுப்புகள் உண்டு. பகவான் சிவனிடம் செல்ல இது தக்க தருணம் அல்ல. நானே ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் சென்று இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். தங்களது விருப்பம். ஆயினும் நான் இந்த தகாத செயலை தடுத்து நிறுத்த நிச்சயம் முயற்சி செய்வேன். நாராயண நாராயண. தேவாதி தேவன் மகாதேவன் பிரயாக வேள்வியில் தட்சணை ஏதும் கூறாமல் தான் மகான் என்று நிரூபித்து விட்டார். ஆனால் அது அந்த தட்சனுக்கு தெரியவில்லையே. சிவனை மதித்தால் அது மூ உலகத்தையும் மதித்தது போல, சிவனை அவமதித்தால் மூ உலகத்திற்கும் அவமரியாதை. தட்சனை எனது மகன் என்று கூறிக்கொள்வதில் நான் மிகவும் மன வருத்தம் அடைகிறேன். நான்முகனே, விதி விளையாடிவிட்டது. அது தட்சனின் தலையில் அமர்ந்து விட்டது. தட்சன் என்னை அழைப்பதற்கு வந்தான். அவன் ஒரு பெரிய வேள்வியை நடத்த இருக்கின்றானாம். தாங்கள் அங்கு செல்வீர்களா? இன்னும் முடிவு செய்யவில்லை. நாராயணா, என்னை பொறுத்தவரையில் நாம் இருவரும் அங்கு செல்வது அவசியம். இப்படியும் இருக்கலாம். தட்சன் வேள்வியினை நடத்தி சிவன் மீதுள்ள விரோதத்தை காட்ட நினைக்கிறானோ? பிரபு, நான் பிரம்மாவின் சொல்லை ஆமோதிக்கிறேன். அவர் கூறுவது அனைத்தும் உண்மை. நன்று தேவி, நாம் தட்சனின் வேள்விக்கு செல்வோம். என்ன கூறுகிறீர்கள்? மன்னர் வேள்விக்கு அனைவரையும் அழைத்து விட்டாரா? ஆம் மகாராணி வீரினி. கைலைபதி பகவான் சிவன், சதி, சிவகணங்கள் அனைவரையும் தவிர்த்து மற்ற அனைவருக்கும் வேள்விக்கான அழைப்பை விடுத்துள்ளார் மகாராணியாரே. மகாராஜா தனது முடிவில் உறுதியாக உள்ளார். அவர் வரப்போகும் முடிவை பற்றி சற்றும் யோசிக்கவில்லை. எங்கே மகாராஜா? அவர் ஸ்ரீஹரி விஷ்ணு பரமபிதா பிரம்மனுக்கும் அழைப்பு விடுக்க சென்றுள்ளார். பிறகு சிவசதியை அழைக்க நான் கையிலே செல்வேன். இந்த தகாத செயலை நடக்க விட மாட்டேன். நிச்சயம் மாட்டேன். நீ என்ன கூறுகிறாய் மகாராணி? நீ அவர்களை அழைக்க கைலை செல்வாயா? நமது புதல்வி சதி, மருமகன் சிவன் இந்த வேள்விக்கு வரக்கூடாதா? இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. தாங்கள் அழைப்பு அனுப்பாவிட்டால் நானே நிச்சயம் அங்கு செல்வேன். நான் நிச்சயம் செல்வேன். மகாராணி, என் ஆணையை மீறினால் என்ன நடக்கும் தெரியுமா? எனது கோபக்கணல் உன்னியும் எரித்து சாம்பலாக்கிவிடும். நமது புதல்வி சதி, மருமகன் சிவனின் உறவை சாம்பலாக்குவதற்கு முன்னால் என்னை சாம்பலாக்குங்கள். பிறகும் கோபம் தணியவில்லை என்றால் இந்த வேள்வியின் பலன் என்ன? இதை செய்வதன் அவசியம் என்ன? நான் உலகின் மிகப்பெரிய அரசன். நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். என் அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு நீ யார்? நாராயண நாராயண. அமைதியாக இருங்கள் சகோதரரே. தங்களது கோபம் மிக பிரபலமானது. ஆனால் வேள்வி செய்பவருக்கு இந்த கோபம் என்பது அழகானது அல்லவே. நாரதரே, இங்கும் வந்து விட்டீர்களா? நாராயணன் நாராயண. நான் அழைப்பில்லாமலேயே எங்கும் சென்று விடுவேன் சகோதரரே. இதற்காக ஆச்சரியப்பட வேண்டாம், கோபமும் வேண்டாம். தேவரிஷி, கோபத்தை கண்டீர்களா? தாங்களே கூறுங்கள். சிவசதியை அழைக்காமல் எந்த வேள்வியும் நிறைவு பெறுமா? நிச்சயம் இல்லை. சிவன் இல்லாமல் இந்த வேள்வி நிறைவு பெறாது. அது நல்லதும் அல்ல சகோதரரே. அதனால்தான் நான் இங்கு தங்களை எச்சரிக்க வந்துள்ளேன். ஒன்று சிவசதியை அழையுங்கள், அல்லது வேள்வி நடத்தும் எண்ணத்தையே விட்டுவிடுங்கள். சிவன் இல்லாமல் நடத்தும் வேள்வியால் யாருக்குமே எந்தவித பலனும் இராது. இந்த வேள்வி நடக்கும், சிவசதி இல்லாமல் நடக்கும். இது எனது முடிவு. நான் எடுத்த எனது முடிவை ஒருபோதும் மாற்றவே மாட்டேன். நாரதரின் பேச்சை கேளுங்கள். சிவசதிக்கு அழைப்பு அனுப்புங்கள் சுவாமி. இன்னமும் நேரம் உள்ளது. சகோதரரே, தங்களுக்கு கைலை செல்ல விருப்பம் இல்லை என்றால் சகோதரன் என்ற முறையில் நான் செல்கிறேன். மகாராணி வீரணியின் பேச்சை கேளுங்கள் சகோதரரே. அழைப்பில்லாமல் இங்கு வந்து என்னை கோபப்படுத்துகிறீர்கள். அதோடு வேள்வியை பற்றி அறிவுரையும் வேறா? நாரதரே, நான் கூறுகிறேன், சென்று விடுங்கள், சென்று விடுங்கள்.
தாங்கள் செய்வது சரியல்ல சுவாமி. தேவரிஷி நாரதர் தங்கள் சகோதரர் மட்டுமல்ல, மதிப்பையும் பெற்றவர். நாராயண நாராயண. விநாசகாலம் விபரீத புத்தி. சொல்லி வைத்தது சரிதான். அழிவு காலம் நெருங்கிவிட்டால் புத்தியும் மழுங்கி விடுகிறது. நான் இனி இந்த மாளிகைக்கும் வரமாட்டேன், அந்த வேள்விக்கும் வரமாட்டேன். மகாராணி வீரணி, விடை கொடுங்கள். பகவான் சங்கரன் உங்களுக்கு அருளட்டும். நாராயண நாராயண. சதி, ஏன் தனியே அமர்ந்திருக்கிறாய்? இது என்ன? உன் கண்களில் கண்ணீர். யாரும் ஏதும் கூறினார்களா? மனதில் ஏதும் குழப்பமா? எவ்வளவு பெரிய விஷயம் தாங்கள் என்னிடம் மறைத்து விட்டீர்கள். என்னிடம், தங்கள் மனைவியிடம். என்ன? நந்தி கூறியிருக்கவில்லை என்றால் இது எனக்கு தெரிந்தே இருக்காது. எனது தந்தையார் தங்களை இப்படி அவமதித்து விட்டாரு. இவ்வுலகத்தை காக்க விஷத்தை அமிர்தம் போல் உண்டவர் இப்படி அவமதித்து விட்டாரு. அவருக்கு இது தெரியவில்லையா? அவர் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தும் வானை தொடும் அளவுக்கு உயர்ந்த மலையில் அமர்ந்துள்ள என் கணவனை அவமதித்தாரு. மறந்துவிடு சதி. நான் அனைத்தையும் மறந்ததைப் போல் நீயும் மறந்துவிடு. கசப்பான விஷயங்களால் மனதும் மதியும் மங்கி விடுகிறது. நீ மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நல்லது. சதி, பகவான் சிவசங்கரனை சந்திரன் வணங்குகிறேன். ஆம் சதி, நீ ஏன் இருக்கிறாய்? நாங்கள் உன்னை அழைத்துச் செல்ல வந்தோம். எங்கு? கணவனின் அன்பில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாய் சதி. பிறந்த வீடு, அன்னை தந்தை, அனைவரையும். விஷயம் என்னவென்றால், நாங்களும் வேள்வியில் பங்கேற்க தட்சன் மாளிகைக்கு செல்கிறோம். தங்களையும் அழைத்து செல்லலாம் என்று வந்தோம். ஆனால் தாங்களோ இங்கு. எமக்கு தந்தை அழைப்பு அனுப்பவில்லை. இது எவ்வாறு நடக்கும்? எங்களை அழைக்க அவரே நேரில் வந்தாரே, உன்னை அழைக்கவில்லையா? வேள்வி என்பது மிகப்பெரிய விஷயம். ஒருவேளை இதன் வேலைகளில் மூழ்கி தங்களை வேள்விக்கு அழைக்க மறந்திருப்பார். நான் அங்கு சென்று அவரிடமே கேட்கிறேன், அழைப்பையும் அனுப்புகிறேன். எங்களுக்கு விடை கொடுங்கள். தந்தையாரின் இந்த அர்த்தமற்ற செயலால் என் இதயம் வெடித்துவிடும் போல ஆகிவிட்டது. எனக்கு இந்த செய்கையினால் ஏற்பட போகும் விளைவுகள் என்னவென்று புரியவில்லை. எனது சுவாமி எவ்வளவு பெரிய மகான். எனது தந்தை பெரியோர்கள் நிறைந்த சபையில் அவரை அவமரியாதை செய்தார். ஆனால் அவர் நடந்தவைகளை பற்றி என்னிடம் எதுவும் கூறவில்லை. அவருடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் கடும் சொல் கூறாமல் இருந்திருக்க மாட்டேன். இப்பொழுது இங்கு ஒரு அவமானத்திற்கு மேல் இன்னொரு அவமானம். ஒரு மகளையும் ஒரு மருமகனையும் தான் நடத்தும் வேள்விக்கு என் தந்தை அழைத்தார், மற்றவளை அழைக்கவில்லை. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வதென புரியவில்லையே. நான் மட்டும் தன்னந்தனியே தந்தையின் வேள்விக்கு ரோகிணியும் சந்திரனும் கூறியது போல கலந்து கொள்வதற்கு சென்றால் இல்லை. ஆனால்
எனது தந்தை எனது சுவாமிக்கு எதிராக மறுபடியும் ஏதாவது கடும் சொற்களை அள்ளி வீசினால், இல்லை, அதை கேட்டுக்கொள். முடியாது, நிச்சயமாக முடியாது. நான் எனது சுவாமிக்கு எதிராக எந்த கடும் சொல்லையும் பொறுக்க மாட்டேன், பொறுத்துக் கொள்ள மாட்டேன். பிறகு அங்கு செல்வதற்கு ஏன் துடிக்கிறாய்? அந்த இடத்தில் அவமரியாதை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. உனது சுவாமியும் அதை பொருட்படுத்தவில்லை. அவமரியாதை ஏற்படும் இடத்தில் நீ ஏன் வலிய சென்று ஏற்றுக்கொள்ள விழுகிறாய்? நீ அறியாததா என்ன? சிறிதளவு தணல் இருந்தாலும் காற்றினால் அது பெரிய தீயாக மாறாதா? ஆனால் மனதில் கொழுந்து விட்டெறியும் தீயை சுமந்து கொண்டு நான் எவ்வாறு உயிர் வாழ முடியும்? நான் எவ்வாறு வாழ்வேன்? எது நடக்குமோ அது நடந்தே தீரும். நான் எனது தந்தையிடம் சென்று நிச்சயம் கேட்பேன். ஈசனின் முன்னால் தேவாதி தேவர்களும் தலை வணங்கி நிற்கிறார்கள். அவரை தாங்கள் அவமதித்ததின் காரணம் என்ன என்று மற்றும் ஒரு முறை யோசித்துக்கொள். நடவாதது நடந்துவிடப் போகிறது. நான் செல்லாவிடில் என் தந்தை இந்த வேள்வி மூலமாக சிவனை அவமதிக்க செய்யும் சூழ்ச்சி வெற்றி அடைந்து விடக்கூடும். நான் சென்றாக வேண்டும். நான் சென்றாக வேண்டும். வேள்விக்கு செல்வதை குறித்து மறுபடியும் சதாசிவனிடம் பேசித்தான் பாரேன். அவர் கூறும் பதிலால் உன்னுடைய இந்த துக்கம் அகன்றுவிடும் அல்லவா? ஓம் நம சிவாய. சத்ய அன்னைக்கு பிரபு, நான் தந்தை நடத்தும் யாகத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன். நான் முன்பே கூறியிருக்கிறேன், அழைப்பில்லாமல் ஒரு இடத்திற்கு செல்வதென்பது நல்லதல்ல. நான் வேறு இடத்திற்கு செல்லவில்லையே நாதா. பிறந்த இல்லத்திற்கு, என் தாயின் இல்லத்திற்கு, என் இல்லத்திற்கு. மடமான பெண்ணிற்கு புகுந்த வீடுதான் மிகச்சிறந்த இடம். இந்த கைலைதான் உன்னுடைய இருப்பிடம். நீதான் இங்கு சுவாமினி. அப்படி என்றால் திருமணத்திற்கு பிறகு தாய் தந்தையரின் பந்தம் மறந்து விடுமா? அவர்களை மறந்து விடவா? எனக்கு ஏற்பட்ட அவமரியாதையை விடு. அங்கு உனக்கு ஏதேனும் அவமானம் ஏற்பட்டால் அதை நான் பொறுக்க மாட்டேன். இதை நினைத்துதான் உன்னை தடுத்தேன். ஆனால் நீ போக வேண்டும் என முடிவு செய்து விட்டாய். உன் விருப்பம் போல் செய். மகனை நந்தி, பிரபு, உனது அன்னையின் விருப்பத்தை நிறைவேற்ற சிவகணங்களை அழைத்துக் கொண்டு இவளுடன் தட்சனின் வேள்விக்கு செல். தங்கள் ஆணை பிரபு. மகாராஜா தக்ஷனே, வேள்வியை துவங்கும் நேரம் வந்துவிட்டது. மகாராணி வீரணியை அழைத்து வாருங்கள். ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத், ஹரி ஓம் தத்சத். எம் பெருமான் இல்லாமல் இந்த வேள்வியை நடத்தக்கூடாது. ரிஷியே, எனது வேள்வியின் இஷ்ட தெய்வம் ஸ்ரீஹரி விஷ்ணு ஆவார். ஆனால் அந்த மங்கள தெய்வம் சிவன் எங்கே? அவர் மூலமாகத்தான் மங்களமான காரியங்கள் இனிதே நிறைவேறும். அவருடைய கடைக்கண் பார்வையால் பாலைவனமும் புனிதமான சோலைவனம் ஆகிவிடும். ஏ தட்சா, ஒளிமிக்க அந்த மங்களகரமான தெய்வம் சிவனை விரைவில் இங்கு அழைத்து இந்த வேள்வியை மிக சிறந்த முறையில் நடத்தி முடித்து விடு. தேவர்களே, அந்த பரமசிவன் தேவி ஜெகதம்பாவுடன் இங்கு வந்தால்தான் இந்த வேள்வி முடிவடையும் என புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நடவாது. இது நான் கூறும் உண்மையான வாக்கு. தாங்கள் கூறும் உண்மையான வாக்கை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள் தசிசி. எல்லா தேவர்களுக்கு மூல தெய்வமான ஸ்ரீஹரி விஷ்ணு இங்கு இருக்கும் பொழுது, பரமபிதா பிரம்மா வேத விற்பன்னர்களுடன் இங்கு வந்துவிட்ட பொழுது, தேவர்களுடன் தேவராஜன் இந்திரனும் வந்து அமர்ந்து விட்டார். வேதங்களை ஓதும் ரிஷி முனிவர்களும் வேள்விக்கு தயாராகிவிட்ட பொழுது அந்த சிவன் வந்து என்ன பலன்? அவன் வேடதாரி, சாம்பலை பூசிக்கொண்டு திரிபவன். அவன் இந்த வேள்விக்கு வர தகுதியற்றவன். நீ என்ன வேண்டுமானாலும் கூறிக்கொள் தட்சா. ஆனால் நான் ஒன்று மட்டும்தான் சொல்லுவேன்.
ஆனான சிவன் இல்லாமல் நீ நடத்தும் இந்த வேள்வி வேள்வி அல்ல. உனது அழிவு நிச்சயம் வரக்கூடும் தட்சா. நீ அழியப் போவது நிச்சயம். நிச்சயம் நீ அழியப் போகிறாய். அன்னையே, அன்னையே, நான் எவ்வளவு முறை தங்களிடம் கேட்பது? தந்தையார் பகவான் சிவனையும் சகோதரி சதியையும் எதற்காக வேள்விக்கு அழைக்கவில்லை? தாங்கள் பதிலே கூறவில்லை. ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்? என்ன கூறுவது? ஒன்று சொல்வேன். விநாச காலம் விபரீத புத்தி. நான் உனது தந்தையாரிடம் சிவனுக்கும் சதிக்கும் அழைப்பு விடுக்குமாறு மன்றாடினேன். ஆனால் அவர் பிடிவாதத்திற்கு முன்னால் நான் தோற்றுவிட்டேன். இங்கு ஓர் மாபெரும் வேள்வி நடக்கிறது. குதூகலமான நேரம். ஆனால் என் இதயம் ஏதோ விபரீதமான விளைவை எண்ணி துடியாய் துடிக்கின்றது. மகாராணி, மகாராணி, சுவாமி. என்னாயிற்று மங்களா? ஏன் இந்த பதட்டம்? வேள்வியில் தசிசிக்கும் அரசருக்கும் இடையில் பகவான் சிவன் இல்லாததால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கோபம் கொண்ட முனிவர்களும் பல சிவபக்தர்களும் வேள்வியை விட்டு சென்று விட்டனர். நான் பயந்தது நடந்து விட்டது. ओम पराय परमात्मने स्वाहा। ओम पराय परमात्मने स्वाहा। ओम पराय परमात्मने स्वाहा। ओम पराय परमात्मने स्वाहा। மகளே சதி, 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 நீ வந்து விட்டாயா? வந்தது நன்மைக்குத்தான். சதி மகளே, மகளே சதி, நீ வந்து விட்டாயா? நீ வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. உனது சகோதரிகள் வந்த போதிலும் என் மனதில் உன்னுடைய நினைப்புதான். வா, வேள்வி துவங்கி விட்டது. வா. நான் வேள்வியில் கலந்து கொள்ள வரவில்லை, கேட்க வந்திருக்கிறேன். தந்தையார் எனது சுவாமி பகவான் சிவசங்கரனை வேள்விக்கு ஏன் வருமாறு அழைக்கவில்லை? சதி, சதி, நீயா? ஆம், நான் தான். சிவனுடைய மனைவி சதி மகாராஜா தக்ஷனே. நான் அதே சதிதான். பகவான் சிவனை அடைவதற்கு வேண்டி தங்கள் விருப்பத்திற்கு மாறாக சிவனை ஆராதித்தேன். அவரை நான் மணந்தும் கொண்டேன். இவை அனைத்தையும் நான் அறிவேன். நீ எனது வேள்வியில் தடை ஏற்படுத்த இங்கு வந்திருக்கிறாயா? வேள்விக்கு ஏற்ற தெய்வம் பகவான் சிவசங்கரனை வேள்விக்கு அழைக்காமல் தடையை ஏற்படுத்தியது தாங்கள்தான். பிறகு இப்படி ஒரு பொய்யான பழியை ஏன் சுமத்துகிறீர்கள்? நான் வேண்டுமென்றே தான் உன்னையும் உன் வேடதாரியான கணவனையும் வேள்விக்கு அழைக்கவில்லை. ஏனென்றால் உங்களது செயல்களால் இந்த புனிதமான வேள்விக்கு மாசு ஏற்படுத்தி விடக்கூடாது. நானும் கேட்கிறேன், நான் உங்களை அழைக்காத போது நீ உரிமையை நிலைநாட்ட இந்த வேள்விக்கு ஏன் வந்தாய்? பிரம்மதேவன் நடத்திய வேள்வியில் எனது சிவனை அவமானப்படுத்தியதை பற்றி கேட்க வந்துள்ளேன். தங்களுக்கு என்ன தைரியம்? தேவாதி தேவன் மகாதேவனை வேள்வியில் இருந்து வெளியேற்றுவதற்கு தங்கள் மனதில் என்ன நினைத்தீர்கள்? தேவாதி தேவனை இப்படி அவமானப்படுத்திய காரியத்தினை யாருமே தட்டி கேட்க மாட்டார்களா? நான் தங்களிடம் கேட்கிறேன் தந்தையே, தாங்கள் மற்ற புதல்வியரையும் மருமகன்களையும் மட்டும் தங்களின் இந்த வேள்விக்கு அழைத்திருக்கிறீர்கள், எங்களை ஏன் அழைக்கவில்லை? என் கணவர் தகுதியற்றவரா என்ன? ஏனென்றால் உனது கணவன் மகாதேவனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு வேதம் ஏதும் அறியாத வேடதாரி அவன்.
அந்த பிசாசுகளின் தலைவன் அந்த பூதநாதனுடன் உன்னுடைய திருமணத்தை தந்தை பிரம்மதேவன் கூறியதின் பேரில் நடத்தினேன். அதற்காக நான் இன்றும் வருந்திக் கொண்டிருக்கிறேன் சதி, இன்றும் வருந்துகிறேன். நீயோ இங்கு அழைப்பில்லாமல் வந்துவிட்டாய். வேள்வியில் கலந்து கொண்டு உனது கணவனுக்குரிய அவிர்வாகத்தை பெற்றுக்கொள். அமர்ந்து கொள். தந்தையே, இன்னும் நேரம் உள்ளது. தாங்கள் கையிலே சென்று சிவனை தக்க மரியாதைகளுடன் அழைத்து வாருங்கள். இந்த வேள்வியை சிறப்பாக நடத்தி முடியுங்கள். ஒரு மகள் என்ற முறையில் நான் உங்களிடம் வேண்டுகிறேன். இல்லை, இல்லை, நிச்சயம் இல்லை. சாம்பலை பூசிக்கொண்டு திரியும் அந்த கபட வேடதாரியை இந்த வேள்விக்கு நிச்சயம் அழைக்க மாட்டேன். அந்த சிவனுடைய மாசு நிறைந்த நிழலும் இந்த புனித வேள்வியில் விழக்கூடாது. தந்தையே, மிக புனிதமான சிவனை மாசுள்ளவர் என்று கூறி உங்களை மாசுபடுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களை போன்ற சிவத்வேஷி சிவனை நிந்தனை செய்வதை கேட்டு தங்களது மகள் என்று கூறிக்கொள்ளவே வெட்கமாக இருக்கிறது. ஏ தெய்வமே, என்னை இந்த தந்தைக்கு மகளாக எதற்காக படைத்தாய்? எம்பெருமான் சதாசிவனை ஆராதித்து துதிப்பாடுவதற்கு பதிலாக இப்படி இழிவாக பேசுகிறார். சதி, உன் நாடகத்தை நிறுத்து. நான் உன் கணவனை பற்றி கடும் சொல் கூறியதை அனைத்தையும் கேட்டாய். அவர் செய்த குற்றங்களை எடுத்து நான் கூற வேண்டுமானால் இந்த சராசரத்தில் உள்ள சொற்கள் போதவே போதாது. படைப்பை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு, படைப்பின் நாயகன் பரமபிதா பிரம்மா, சிவனை பற்றி கடும் சொல் கேட்க இந்த வேள்விக்கு வந்தீர்களா? இந்த சதாசிவனின் அருளை பெறுவதற்காக சதா சர்வகாலமும் அவருடைய நாமத்தை ஜபிக்கிறீர்களே, இந்த சிவனை பழித்துக் கூறும் சொற்களை சகித்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறீர்களே, தங்களது சுய புத்தியை இழந்து விட்டீர்களா? தங்களது மனசாட்சி இறந்து விட்டதா? மகாராஜா தக்ஷனே, சிவனின் மனைவி சதி வேள்வி நடக்கும் இந்த புனிதமான இடத்தை மாசுபடுத்துகிறாள். இவளை தடுங்கள். வேள்வியில் இருந்து இவளை வெளியேற்றுங்கள். எவர் ஒருவர் தனது எஜமானனான தக்ஷ மகாராஜனை மிகவும் அவமானப்படுத்துகிறாரோ அவர் வேள்வியில் கலந்து கொள்ள தகுதியற்றவர். அது தங்கள் மகளாகவே இருந்தாலும் கூட. சதி, இக்கணமே இங்கிருந்து சென்று விடு. இல்லை, நான் இந்த வேள்வியை விட்டு வெளியேற மாட்டேன். இப்பொழுது தாங்களும் இந்த வேள்வியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரும் சிவனிடம் மன்னிப்பு கேட்காத வரையில் செல்ல மாட்டேன். தாங்கள் சிவனிடம் மன்னிப்பு கேட்டால்தான் நான் இந்த இடத்தை விட்டு செல்வேன். தாங்கள் சிவனை அவமரியாதை படுத்தியதற்காக நான் பழிவாங்க வந்துள்ளேன். தாங்கள் கூறினால் சென்று விட மாட்டேன். சதி, நீ வேள்வியின் பொன்னான நேரத்தை வீணாக்குகிறாய். உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன், உனது கணவன் ஒரு வேதமறியாத மாசுள்ள வேடதாரி. ஆகையால் தான் நான் அவனை அழைக்கவில்லை. ஒரே வார்த்தையை பலமுறை கூறி எனது கோபக்கனலை ஜுவாலையாக மாற்றாதே. ஒன்று இந்த வேள்வியில் பங்கேற்றுக்கொள், இல்லையேல் இங்கிருந்து சென்று விடு, சென்று விடு. தக்ஷ மகாராஜனே, தாங்கள் எனது தந்தை. சிறிது யோசித்து பாருங்கள். என் கணவர் சிவனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்காமல் இங்கிருந்து நான் எந்த முகத்தை சுமந்து கொண்டு அங்கு செல்வேன்? நான் கையிலே சென்று சிவனிடம் உங்களை பற்றிய கடும் சொல் கேட்டேன் என்று சொல்லவா? இப்படி சிவநிந்தனையை கேட்டவர்கள் அதை சொல்பவர்களை விட அதிகம் குற்றம் புரிந்தவர்கள் ஆவார்கள். சதி, நீ இங்கிருந்து சென்று விடு. உன்னை யார் தடுக்கிறார்கள்? ஆனால் ஒன்றை மட்டும் கேட்டுச் செல் சதி. எந்த சிவன் என்னை அவமானப்படுத்தினானோ அந்த சிவனை பழி வாங்குவதற்காக நான் இந்த பெரும்வேள்வியை நடத்துகிறேன். இன்னும் கேட்க வேண்டுமானால் கேள். அந்த சிவனை என்றென்றும் நான் வெறுக்கிறேன். அவன் ஒரு பூதநாதன், மயானத்தை கட்டி காக்கும் சடையன். அவன் கபட வேடதாரி, பெரும் கபடன்.
அகங்காரம் கொண்டவன். போதும், நிறுத்துங்கள் தட்ச மகாராஜனை, நிறுத்துங்கள். நான் கணவனை எதிர்ப்பதை கேட்க முடியாது. இதை என்னால் கேட்க முடியாது. என்னால் முடியாது. சதி வாழக்கூடாது, கூடாது. ஏ சுவாமி, தாங்கள் என்னை இங்கு செல்ல வேண்டாம் என்று பல முறை தடுத்தீர்கள். ஆனால் நான் மதியிழந்து தந்தையிடம் கோபத்துடன் நீதி நியாயம் கேட்பதற்காக இங்கு வந்தேன். அப்போது நான் எதையும் யோசிக்கவில்லை. கணவனுக்கு எதிராக கடும் சொல் கேட்பேன் என்று எண்ணவும் இல்லை. இப்பொழுது நான் எந்த முகத்துடன் எனது சுவாமியை காண கையிலே செல்வேன்? எந்த இடத்திலே என் கணவருக்கு எதிராக பழி சொல் கேட்டேனோ அந்த இடத்திலேயே எனது உயிரை மாய்த்துக் கொள்வேன். சதியின் மகளே, தாயே சதி! சதியின் மகளே, மாளிகைக்கு அழைத்துச் செல்வோம். தாயே சதி! தாயே! பாவி தட்சா, அனைத்து முன்னால் தான் நடந்தது. நீதான் எனது அன்னை பழி வாங்கினாய், பழி வாங்கினாய். நீதான். ஜெய் ஜெய் சிவசம்போ சிவசங்கரா, 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 சிவசங்கரா. என்ன இது? சிவசங்கரா. தேவி சதி எங்கே? தேவி சதி எங்கே? தேவி சதி எங்கே? தேவி சதி எங்கே? வேள்வியில் தட்சன் தங்களை அவமதித்தான், கடும் சொல் கூறினான். இதை கேட்ட எனது அன்னை சதி, இனி நான் இந்த உலகில் உயிர் வாழ உரிமையில்லை என்று கூறி, அத்துடன் தான் எந்த முகத்துடன் கையிலை சென்று சிவனை காண்பேன் என்று கூறி அவள் அழுது கொண்டே தனது உயிரை மாய்த்துக் கொண்டார். இல்லை, இல்லை, இல்லை! ஜெய் மகாருத்ரா! எனக்கு என்ன கட்டளை பிரபு? வீரபத்ரா, தட்சனின் அகங்காரம் எனது எதிரி, எனது பரம எதிரி, அழிய வேண்டும். தங்கள் கட்டளை பிரபு. செல், அந்த வேள்வியை அழித்து விடு. யார் உன்னை எதிர்த்தாலும் அவர்களை சாம்பலாக்க தயங்காதே. மீட்கணமே அங்கு சென்று அழிவை துவங்கு. சிவசதியின் விரோதிகள் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. செல். அப்படியே நடக்கும் பிரபு. ஜெய் மகாருத்ரா! ஏ துர்குணம் கொண்ட தட்சனே, நீ நடத்தும் இந்த வேள்வி அழிந்துவிடும். உன்னை துர்பாகியமும் அழிவும் சூழும். அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எவரும் முயற்சித்தால் அவரும் அழிந்து விடுவார். இன்னும் சிறிது நேரத்தில் அழிவு தாண்டவமாடும், அழிவு தாண்டவமாடும், அழிவு தாண்டவமாடும், அழிவு தாண்டவமாடும், அழிவு தாண்டவமாடும்.
பிரபு பிரபு, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். தட்சணே, சிவனை எதிர்த்து கடும் சொல் கூறி நீ மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டாய். உன்னை காப்பாற்றுவதற்கு என்னாலும் கூட முடியாது. உன்னை காக்கக்கூடியவர் லோகநாயகன் சிவன்தான். பிரபு பிரபு, மகரிஷி பிரபு, தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். எனக்கு உதவி புரியுங்கள் ரிஷியே, உதவி புரியுங்கள். அப்கதா அசூராஹ ரக்ஷான்சி வேதி சஹா. ரிஷி, ஏய் கொடியவனே, உன்னை இப்பொழுதே நான் அழித்து விடுகிறேன். ஜெய் சிவசங்கரா. தட்ச மகாராஜனுடன் மோதுகிறாய். ஜெய் சிவசங்கரா. இந்த தட்சணே. துஷ்டனே, என்னிடமே விளையாடுகிறாயா? இதோ பார். ஜெய் பூதநாதா. தட்சா, முடிந்தால் பிழைத்துக்கொள். மாயாவி, இப்பொழுதே உனது மாயையை அழித்து விடுகிறேன் பார். ஜெய் முத்துஞ்சய் மகாதேவா. தட்சணே, உன்னை காப்பாற்றிக்கொள். நீ உன்னையே பலசாலி வீரனாக நினைத்தால் எனக்கு சமமாக நின்று உன்னுடைய பலத்தை காட்டு. இந்த
இல்லை, எனது சுவாமி இறந்திருக்க மாட்டார். அவர் பரமபிதா பிரம்மாவின் மைந்தர். அவர் இறந்திருக்க மாட்டார். நிச்சயம் நடந்திருக்காது. இது நீ சொல்வதெல்லாம் பொய், சுத்த பொய். இல்லை மகாராணி, இது உண்மை. மக்களை காக்கும் மகாராஜா தட்சன் இந்த உலகத்தில் இப்பொழுது இல்லை. என்ன? எனது சுவாமி இந்த உலகத்தில் இல்லையா? நான் விதவையாகிவிட்டேனா? நான் விதவையாகிவிட்டால் நான் இனி வாழ்ந்து என்ன பயன்? நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன். வேண்டாம் அன்னியே, தைரியமாக இருங்கள். இவ்வாறு துக்கப்படாதீர்கள் அன்னியே. இல்லை, எனது சுவாமி இல்லாத வாழ்க்கை தேவையில்லை. நான் இனி இவ்வுலகில் வாழ விரும்பவில்லை. நான் வாழ விரும்பவில்லை. அன்னையே, அமைதியாக இருங்கள், கலங்காதீர்கள். தட்ச மகாராஜன் உயிரோடு இருக்கிறார். என்ன? அவருடைய தலை வெட்டுண்ட பிறகும் கூட அவருடைய உயிர் உடலை விட்டு பிரியவில்லை. சிவன் உயிரை வாங்கும் அளவிற்கு கொடுமையானவர் அல்ல. அவர் தந்தையாருக்கு தண்டனையை அளித்திருக்கிறார். தாங்கள் சோகத்தை விட்டுவிட்டு சிவனை பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் விரைவிலேயே தந்தையாரை உயிர்ப்பித்து தருவார். நான் சிவனை பிரார்த்திக்கவா? என் கணவர் உயிர் தெழுவாரா? ஆயினும் சிவன் என் பிரார்த்தனையை ஏற்பாரா? ஆம் அன்னையே, சிவசங்கரன் தயாளன் பக்தர்களின் பிரார்த்தனையை அவசியம் ஏற்பார். சிவசங்கரன் தானே என் கணவரை மரணத்திலிருந்து காப்பாற்றினார். தங்களுக்கு இது நினைவில்லையா? உனது கணவன் சந்திரதேவன் சிவனின் அணிகலன், சிவனுக்கு பிரியமானவன். ஆகையால் தான் சிவன் அவருக்கு அருளினார். ஆனால் எனது கணவர் சிவனை வெறுத்தார். எனது கணவர் அவரை வெறுத்தது போல உலகில் உள்ள எந்த பிராணியும் சிவனை வெறுத்திருக்காது. இப்படி ஒரு விரோதியை மகாதேவன் எவ்வாறு மன்னிப்பார்? நான் எந்த முகத்துடன் சிவனிடம் என் கணவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பேன் ரோகிணி? எவ்வாறு? சிவன் உயிரை வாங்கும் அளவிற்கு கொடுமையானவர் அல்ல. அவர் தந்தையாருக்கு அவர் தவறுக்கான தண்டனையை அளித்திருக்கிறார். தாங்கள் சோகத்தை விட்டுவிட்டு சிவனை பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் விரைவிலேயே தந்தையாரை உயிர்ப்பித்து தருவார். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஆரணி வீரணி, ஆதேவன் ஒரு கருணை கடல். அவரை பக்தியுடன் பிரார்த்தனை செய்தால் விரும்பிய அனைத்தும் கிடைத்துவிடும். வணக்கம் தேவரிஷியே. தேவரிஷி, அன்று தாங்கள் கூறினீர்கள் இனி இந்த மாளிகைக்கு வரவே மாட்டேன் என்று. ஆயினும் இன்று எனக்கு ஆறுதல் சொல்ல இங்கு வந்துள்ளீரே. வாக்கை மீறிவிட்டீர்களே. நாராயண நாராயண. நாரதன் தன் கடமையை எப்பொழுதும் மறப்பதில்லை மகாராணி. கடமைக்காக அவன் சொல்ல வாக்கையும் மீற தயாராக இருப்பவன். என்னை நம்புங்கள் மகாராணி, தாங்கள் தீர்க்க சுமங்கலி. அவ்வாறே இருப்பீர்கள். தக்கராஜனின் உடல் தலையை இழந்து வேள்வி நடக்கும் இடத்தில் கிடக்கின்றது. ஆயினும் இன்னும் உயிரோடு இருக்கின்றது. சிவனுடைய அருள் இருந்தால் மகாராஜா தட்சன் உயிருடன் எழுந்து வருவார். என்ன விஷயம் அன்னையே? தங்களுக்கு தேவரிஷியின் சொல்லி நம்பிக்கை இல்லையா? தேவரிஷியின் சொல்லை நம்பாமல் இருக்க முடியுமா? இவர் பரம பக்தர், எல்லாருடைய நலம் நாடுபவர். ஆனால் இப்போது எம்பெருமானான பரமாத்மா சதாசிவனிடம் என் கணவனுக்கு உயிர் பிச்சை கேட்டால் பதிலுக்கு அவர் பிரியமகள் சதியை பற்றி என்னிடம் கேட்டால் நான் என்ன பதில் கூறுவேன்? என்ன பதில் கூறுவேன்? நாராயண நாராயண. மகாராணி, சதி மாண்டதை பற்றி வருத்தம்தான். ஆனால் உண்மை என்னவெனில் சிவனின் இச்சைப்படிதான் எதுவும் நடக்கும். இல்லை என்றால் எதுவும் நடக்காது. இது என்ன விசித்திரமான விருப்பம்! கூறுங்கள் தேவரிஷி. அவர் உலகில் உள்ள அனைத்து பிராணிகளின் மனத்திலிருந்தும் மரண பயத்தை போக்குகிறார். மரணத்தின் வாயில் இருப்போரை
உயிர்ப்பித்து எழுப்பி விடுகிறார். அவர் எனது மகள் சதியை ஏன் காப்பாற்றவில்லை? ஏன் தன்னுடைய பிரிய மனைவி தீயில் சாம்பலாவதை பார்த்து கொண்டிருந்தார்? என் கேள்விக்கு பதில் கூறுங்கள் தேவரிஷி. நாராயண நாராயண, அவர் திருவிளையாடலை பற்றி தங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் தான் இவ்வாறு பேசுகிறீர்கள். சதி சக்தியின் அவதாரமாவாள். மரணம் என்பது அவளை தொடக்கூட முடியாது. பிறகு சதி ஏன் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டாள்? ஒரு சாதாரண பெண்ணை போல ஏன் இவ்வாறு நடந்து கொண்டாள்? ரோகிணி, அன்னை சக்தி சதி என்ற பெண்ணாக அவதரித்தாள். பெண்களை பெருமைப்படுத்துவதற்காக கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நடந்து காட்டினாள். தன் கணவனுக்கு எதிராக நடக்கும் எந்த அநியாயங்களையும் அவள் பொறுத்துக் கொள்ளவில்லை. சதி சதி என்ற பெயரே கற்புக்கரசி என்னும் பெயரால் நமது வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும். அதாவது எனது சதியும் சிவனின் அருளினால் மறுபடியும் உயிர்த்தெழுவாளா? இல்லை, சதி இந்த பெருமையை சாதாரண பெண்களுக்காக விட்டு சென்றாள். பிறந்து தனது கணவனுக்காக உயிர் நீத்தாள். இனி சதியை முன்போல உள்ள வடிவத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். இனி அவள் சக்தி வடிவத்தில் நிலைத்திருப்பாள். அவள் பிறப்பதும் இல்லை, மரணமடைவதும் இல்லை. சிவனை போல நிலைத்திருப்பவள். அவள் சக்தி வடிவத்தில் ஜகத்தில் அணுவுக்குள் அணுவாய் வசிக்கின்றாள். அன்னையே, சக்தியை நினைத்து அழாதீர்கள். அவள் இனி சதி வடிவத்தில் அல்ல, சக்தி வடிவத்தில் காட்சி தருவாள். என்ன தேவரிஷி? ஆம் ரோகிணி, இவை சிவனின் லீலைகள். நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சிவலீலையின் ரகசியத்தை யாருமே அறிந்து கொண்டதில்லை. சிவன் விருப்பப்பட்ட போதெல்லாம் இவ்வாறு திருவிளையாடலை நடத்தி உலகில் உள்ளவர்களை அதிசயிக்க வைத்துக் கொண்டே இருப்பார். மகாராணி வீரணி, என்னுடைய விருப்பம் கைலைக்கு சென்று தாங்களும் இந்த சிவலீலையை கண்டு தேவாதி தேவன் மகாதேவனின் காலடியில் பக்தியுடன் தலைவணங்கி பிரார்த்தனை செய்யுங்கள். அப்பொழுது நீங்களே அவருடைய அருளை உணர்வீர்கள். சகோதரன் தக்ஷன் நிச்சயம் உயிர் தெழுவான். ஆம், தக்ஷன் உயிர் தெழுவான். சகோதரன் தக்ஷன் நிச்சயம் உயிர் தெழுவான். சிவனுடைய அருளினால் சகோதரன் தக்ஷன் நிச்சயம் உயிர் தெழுவான். சகோதரன் தக்ஷன் நிச்சயம் உயிர் தெழுவான். தக்ஷன் உயிர் தெழுவான். சகோதரன் தக்ஷன் நிச்சயம் உயிர் தெழுவான். உயிர் தெழுவான். நிச்சயம் உயிர் தெழுவான். நான் என் பெருமானை காண நிச்சயம் கையிலே செல்வேன். ஜெய் மகாருத்ரா! ஜெய் சிவசங்கரா! தாங்கள் இட்ட ஆணைப்படி துஷ்டன் தட்சனை நான் அழித்து விட்டேன். அவனுடைய சிரத்தை கொய்து வேள்வித்தீயில் வீசி விட்டேன். வீரபத்ரா, நீ என் ஆணையை நிறைவேற்றி எனது அன்புக்கு பாத்திரமாகிவிட்டாய். கணங்களில் சிறந்தவனாகிவிட்டாய். புகழுடன் வாழ்வாயாக. ஜெய் மகாருத்ரா! ஓம் நமோ பகவதே ருத்ராய. லோகநாயகனான பரமாத்மா சதாசிவனுக்கு வணக்கம். கருணைக்கடல் பக்தவத்சலன் பகவான் சிவசங்கரனுக்கு வணக்கம். ஏ லோகநாயகா, சம்போ சங்கரா, எனக்கு அருள வேண்டும். நான் துர்பாகியசாலியான பெண். நான் ஒரு புறம் எனது மகள் சதியை இழந்து விட்டேன். இப்பொழுது மறுபுறம் கணவனையும் இழக்க போகிறேன். அவரது தலையில்லாத உடல் துடிதுடிப்பதைக் கண்டு ஒவ்வொரு கணமும் என் மனது வருந்தி துடிக்கிறது. எனக்கு தெரியும், நடந்த அனைத்திற்கும் காரணமானவர் என் கணவர். அப்படிப்பட்ட கணவரை மரணத்திலிருந்து மீட்டு தர வேண்ட உரிமை இல்லை, தகுதி இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன், அவரது துன்பத்தை போக்குங்கள், துன்பத்தை போக்குங்கள்.
அவரது துன்பத்தை போக்குங்கள், என் துயரத்தை போக்குங்கள், என் துயரத்தை போக்குங்கள், என் துயரத்தை போக்குங்கள். ஏ சதாசிவனே, துன்பத்தை எவ்வாறு போக்குவது என்று தாங்கள்தான் அறிவீர்கள். நான் ஒன்றுதான் தங்களிடம் வேண்டுகிறேன். தட்சனுக்கு உயிர் தாருங்கள். பாதியில் நின்ற வேள்வி நிறைவடைய வேண்டும். தட்சன் மீது பகையில்லை ஸ்ரீஹரி. நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது கடவுள் விருப்பமில்லாது நடவாது. தங்களது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நான் தட்சனை உயிர்ப்பித்து எழுப்புகிறேன். நிச்சயம். கணவனின் மரணத்தால் மிகவும் வருத்தமுற்ற வீரணி அதிர்ச்சியுற்று மிகவும் கலங்கி சிவனின் திருவடியில் விழுந்து தனது மாங்கல்யத்திற்காக பிச்சை கேட்கிறாள். சர்வலோகநாதன் சிவன் அவளுக்கு அபயம் அளிக்கிறார். அவளுக்கு மாங்கல்ய பிச்சை அளிப்பதற்காக வேள்வி சாலைக்கு செல்கிறார். சுவாமி, 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 தாங்கள் எங்கே? சுவாமி! சுவாமி, தங்களுக்கு என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று சுவாமி? சுவாமி! பிரபு, அருள் செய்யுங்கள், அருள் செய்யுங்கள் பரம்பொருளே, அருள் செய்யுங்கள். மகாராஜா தட்சனே, கர்வத்தால் மதியிழந்து நீ செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. பாதியில் நின்ற வேள்வி முழுமையடைய உனக்கு ஆட்டின் முகம் கொடுத்து புத்துயிர் அளிக்கிறேன். இதன் பின்னணியில் உள்ள பொருள், இதைக் கண்டு உலகில் உள்ளவர்களுக்கு உன்னுடைய செயல் எப்பொழுதும் நினைவிருக்கும். அவர்களும் தங்களை இந்த செயலில் ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டார்கள். மீண்டும் உயிர் பெறுவாய். சுவாமி, சுவாமி, தாங்கள் உயிர் பெற்று விட்டீர்கள். நான் மிகவும் பாக்கியசாலி. ஏ தேவாதி தேவா, ஹே மேகாதேவா, ஹே பரம்பொருளே, தாங்கள் என்னை போன்ற கொடியவனுக்கு ஏன் உயிர் பிச்சை அளித்தீர்கள்? ஏன் உயிர் பிச்சை அளித்தீர்கள்? இந்த மதியிழந்த தட்சன் ஒரு கொலைகாரன் பிரபு, கொலைகாரன். எனது மகளையும் யாகத்திற்கு வந்திருந்த இவர்களையும் நான் கொன்றேன். ஏ பிரபு, இந்த துஷ்டன் ஈச்சன் கொடிய தட்சனுக்கு மீண்டும் புத்துயிர் அளித்தீர்களா? இந்த உதவிக்காக பிரபு நான் சதா சர்வ காலமும் தங்கள் பக்தனாக இருப்பேன், தங்கள் பக்தனாக இருப்பேன். தட்ச மகாராஜனே, உனது வேள்விக்கான முழு பலனையும் அளிக்கிறேன். இனி வேள்வியை நிறைவு செய்யுங்கள். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. சதி, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம்
தேவி சதி சதாசிவனின் பிரிக்க முடியாத அங்கமாகி விடுகிறாள். உடல் உயிரற்றதாகிவிட்டது. ஆனால் பகவான் சிவசங்கரன் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருக்கு யார் எடுத்துக் கூறுவார் அன்னை சதி உயிருடன் இல்லை என்று? இனி மிஞ்சியது அனைத்தும் பிரமைதான். சதி, 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 நான் உன்னை இவ்வளவு முறை அழைத்தும் ஏன் மௌனமாக இருக்கிறாய்? எனது அழைப்பை ஏன் ஏற்கவில்லை? உனக்கு உன் கணவன் உயிரல்லவா? உனக்கு பிடித்தவன் இஷ்ட சதாசிவன் அல்லவா? எனது ஒரு கண்ணசைவிலேயே என் இதயத்தில் உள்ளதை அறிந்து கொள்வாயே. ஆனால் இன்று எந்த கனவில் மூழ்கியுள்ளாய்? நான் அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா? சிரிக்கின்றாயா? சிரிக்கின்றாயா? நீ இவ்வளவு பெரிய தவறை செய்தும் சிரிக்கின்றாயா? உனக்கு புரிய வைத்தேனே, எச்சரித்தேனே. அழைப்பில்லாமல் ஒரு இடத்திற்கு செல்வதால் அவமரியாதை ஏற்படும் என்றேனே. மதியாத இடத்திற்கு உன்னை போகாதே என்றேனே. நம்மை அவமதிக்க அவர்கள் காத்திருந்தார்கள். உனது பிடிவாதம் பெரிதாகிவிட்டது. நீ தட்ச வேள்விக்கு சென்றாய். சுவாமி, ஆச்சரியப்பட வேண்டாம் சுவாமி. நான் சதி இருக்க வேண்டிய இடத்திற்கு நான் மறுபடியும் சென்றடைந்து விட்டேன். தங்களின் இதயம்தான். ஆம் சுவாமி, நான் அங்கிருந்துதான் அழைக்கிறேன். அழைக்கிறாயா? ஆனால் நீ ஏன் கண்களை திறக்கவில்லை? உன் கமலம் போன்ற கண்களில் பலமுறை நான் என்னையே கண்டிருக்கிறேனே. சதி, மறுபடியும் நீ பழைய வடிவத்திற்கே வந்துவிடு. சுவாமி, தாங்கள் வீணே பேசிக் கொண்டிராமல் மனக்கண்களை திறந்து பாருங்கள். நாம் இருவரும் சிவசக்தி, பிரிக்க முடியாதவர்கள். ஒரே பரம்பொருள், சாட்சாத் பரபிரம்மம். இதை நான் சொல்ல வேண்டுமா? பரம்பொருளே, பரம்பொருளே, நாரதன் தங்களை வணங்குகிறேன். நீடூழி வாழ்க. பிரபு, தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? தேவி சதி என்னை பிரிந்து விட்டாள். பரமசிவனை என்ன கூறுகிறீர்கள்? ஏன்? மனைவிதான் கணவனுக்கு கடமையை செய்ய வேண்டுமா? கணவன் இல்லையா? நான் எனது பிரிய மனைவியை பிரிந்திருக்க மாட்டேன். சிவசங்கரனே, தங்களுக்கும் உண்மை என்பது புலப்படவில்லையா என்ன? நீ எனது நேரத்தை வீணாக்குகிறாய் நாரதா. உன்னுடன் பேசிக் கொண்டிருந்தால் எங்களது பிரிவு இன்னும் அதிகமாகிவிடும். பிரிவா? முக்காலம் உணர்ந்தவனே, உயிரில்லாத உடல் உங்களை விட்டு எப்படி பிரியும்? நாரதா, பரம்பொருளே, பரம்பொருளே, என் மீது கோபப்படுவதனால் உண்மை என்பது மறைந்து விடாது. உண்மை என்னவெனில், தங்களுடைய மனதில் பிரிவு என்று நினைத்திருப்பது தங்களுடைய பிரமைதான். பிரமை. பிரபு, மனது பேசுவதில்லை, பிரமைதான் பேசுகிறது. நீ கூறுவதை பார்த்தால் எனது சதி ஒரு உடல் மட்டும்தானா? வெறும் உடல் மட்டுமா? வருத்தம் தரும் விஷயம் என்னவென்றால் பிரபு, தாங்கள் யாரை தேவி சதி என்று நினைக்கிறீரோ அது ஒரு உயிரற்ற உடல். நாரதா, நான் உன்னை எரித்து விடுவேன். சதி சக்தி, சக்தி அழிவற்றவள், சக்தி ஜெகன்மாதா. ஆனால் நீ ஜெகன்மாதாவை உயிரற்றவள் என்று கூறி அவமதிக்கிறாயா? பிரபு, இன்று தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாங்கள் சாதாரண மனிதர்களைப் போல உணர்ச்சிகளில் மூழ்கி விட்டீர்களே. பேசாதே, மேலும் எதுவும் பேசாதே. இதற்கு மேலும் நீ ஏதாவது கூறினால் எனது கோபத்திலிருந்து நீ தப்ப முடியாது. சென்று விடு, இங்கிருந்து சென்று விடு.
என் முன்னால் நிற்காதே. மாதா சரஸ்வதியே நமः. பிரம்மதேவாய நமः. பிரம்மதேவாய நமோ நமः. தேவராஜன் இந்திரனையும் மற்ற தேவர்களையும் பிரம்மலோகத்திற்கு வரவேற்கிறேன். கூறுங்கள், இங்கு வந்ததின் நோக்கம்? பரம்பொருளே, தேவி சதி தன் உயிரை மாய்த்துக் கொண்ட பிறகு சிவன் அவளது உயிரற்ற உடலை சுமந்து கொண்டு இங்கும் அங்கும் அலைகின்றார். அவரது கோபக்கனல் தங்களது படைப்புகளை துன்பத்தில் ஆழ்த்திவிடுமோ என்றுதான் அச்சமாக இருக்கிறது. அப்படி என்றால் தங்களது படைப்பு பார்த்து கொண்டிருக்கும் போதே அழிந்துவிடும். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரம்மதேவா. இல்லை என்றால் தங்களது படைப்புகள் இன்னும் சிறிது நேரத்தில் அழிந்துவிடும். நீ என்ன கூறுகிறாய்? ஆம் பிரம்மதேவா, நானே நேரில் கண்டேன். பகவான் சிவனின் கோபக் கனலை கண்டு வந்தேன் பிரபு. கோபக்கனலா? கோபக்கனலா? சிவன் கருணை கடல், கருணை கடல் கோபக்கனலா? என்னவென்றால் அவருடைய மிக்க வருத்தம் அழிவுக்கு காரணமாகிவிடும். சதி அன்னை உயிருடன் இல்லை என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ அவருக்கு எடுத்துக் கூறவில்லையா? கூறினேன் பிரம்மதேவா. அதற்கு மிகுந்த கோபத்துடன் அவர் என்னிடம் கூறினார், நீ அன்னை சதியை உயிரற்றவள் என்றாயா? நான் உன்னை எரித்து விடுவேன். அதன் பிறகு நான் பயந்து கொண்டு இங்கு வந்து விட்டேன். பிரம்மதேவா, இதை கேட்டு என்ன தெரிகிறது என்றால், சிவன் இன்னும் சிறிது நேரத்தில் தனது நெற்றிக்கண்ணை திறந்து விடுவார். அவ்வாறு நடந்ததென்றால் இந்த படைப்புகள் அனைத்தும் அழிவதற்கு ஒரு கணம் கூட ஆகாது. பிரம்மதேவா, ஒரு கணம் கூட ஆகாது. தாங்களே அவருக்கு எடுத்துக் கூற வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். அமைதிப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும், அமைதிப்படுத்த வேண்டும். அமைதி தேவர்களே, அமைதி. இதற்கான வழியை ஸ்ரீஹரி விஷ்ணுதான் கூறுவார். வாருங்கள் செல்லலாம். என்ன கூறுகிறீர்கள்? தங்களால் தான் பகவான் சிவனை சாந்தப்படுத்த முடியும். ஆனால் தாங்களோ? அந்த சிவன் இந்த மூவுலக நாயகன், ஞானம் அஞ்ஞானம் அறிந்தவன். அவருக்கு யார் கூறுவது? தேவாதி தேவர்களானாலும் அவர்களும் திருமணம் என்ற நற்காரியத்தை முடித்து கணவன் மனைவியான பிறகு பிரிவு என்பதை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சிவன் வருத்தத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிறார், தன் மனைவியை விட்டு பிரிந்து விட்டோம் என்று. இத்துன்பம் பொறுக்க இயலாது லட்சுமி. ஜெகநாதன் ஸ்ரீஹரி விஷ்ணுவிற்கு ஜெய். மங்கள நாயகி அன்னை லக்ஷ்மிக்கு ஜெய். வாழ்க. பிரம்மதேவா, தாங்கள் அனைவரும் கவலை கொண்டுள்ளீர்களே. எங்களது கவலையை பற்றி தங்களுக்கு நன்றாக தெரியும். ஆம். தாங்கள் நினைப்பதென்ன? எதுவும் நினைக்கவில்லை. கவலையாக உள்ளது. பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் மதிப்பிற்குரியவர்கள். ஒருவருக்கொருவர் இணைந்துள்ளனர். அதற்கு சதீஷ் என்ற வருத்தத்தை போக்க நாம் சிவனை ஆராதனை செய்வோமே. இதனால் என்ன நடக்கும் பிரபு? சிவன் கொண்டுள்ள இந்த வருத்தத்தை நமது ஆராதனை சாந்தப்படுத்துமா? தாங்களே ஒரு வழியை கூறுங்கள் பிரம்மதேவா. மிகவும் யோசித்த பிறகு ஒரு வழி என் மனதிற்கு புலப்படுகிறது. கூறுங்கள் பிரம்மதேவா, விரைவாக கூறுங்கள். கூறுகிறேன். ஆனால் அந்த செயலை ஸ்ரீஹரி விஷ்ணுதான் செய்ய வேண்டும். தாங்கள் அதை கூறுங்களேன். தங்களது சுதர்சன சக்கரத்தால் சதியின் உடலை அழித்து விடுங்கள். என்ன என்ன? ஆம், சிவனுக்கு சதி மீதுள்ள மோகத்தை போக்க இது அவசியம்.
பிரம்மதேவா, நான் தங்களது ஆணையை நிச்சயம் நிறைவேற்றுகிறேன். ஆனால் சிறிது காலத்திற்கு பிறகு. தங்களது விருப்பம். ஆனால் நினைவிருக்கட்டும், நேரத்தை அதிகமாக வீணாக்கி விடாதீர்கள். அதனால் விபரீதமாகிவிடும். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. ஹே சர்வசக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனே, இந்த ஜகமே தங்களது திருவிளையாடலை கண்டு வியக்கிறது. தேவனான தங்களின் மன வருத்தத்தை அந்த பிரம்மனும் நானும் புரிந்து கொண்டு விட்டோம். ஆனால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிரம்மதேவன் கூறிய வழியை கேட்டு அதை செய்வதற்கு மனம் கலங்குகிறது. பிரம்மதேவன் எனக்கு இட்ட கட்டளைகள் அனைத்தும் தங்களுக்கும் தெரியும். இனி தாங்களே எனக்கு ஒரு வழி கூறுங்கள் பிரபு. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஸ்ரீஹரி விஷ்ணு, எனது திருவிளையாடல்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும். என்னுடைய வடிவத்திற்குள் பல வடிவங்கள் இருக்கிறது. அதே போல எனது செயலுக்கு பின்னால் பல தத்துவங்கள் அடங்கியுள்ளன. பிரம்மா விஷ்ணு இருவருக்குள்ளும் சிவனின் ஜோதி ஒளிவிடுகிறது. தாங்கள் லோகத்தின் நலனுக்காக எந்த செயலை செய்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஜகத்தை காக்கும் கடவுளானதால் ஜகத்திற்கு நன்மை அளிக்கும் செயலை தாங்கள் செய்தாக வேண்டும். சதாசிவனே, தங்கள் அனுமதியை பெற்றுவிட்டாலும் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இச்சுதர்சன சக்கரத்தை ஏவி தேவி சதியின் உடலை அழிக்கின்றேன். படைப்புகளை காப்பதற்காக இதனை செய்கின்றேன். படைப்பை காப்பது வேறு வகையில் தங்கள் திருவிளையாடலுக்கு புது திருப்பத்தை அளிக்கும். அனுமதி அளியுங்கள் பிரபு. கடைசியில் ஸ்ரீஹரி விஷ்ணு தனது சக்கராயுதத்தை ஏவினார். அது சிவனையும் சதியையும் வணங்கியது. பிறகு அது சதியின் தலையை நோக்கிச் சென்றது. அப்பொழுது ஒரு ஜோதி தோன்றியது. அது மிகவும் பிரகாசத்துடன் பூமியை நோக்கிச் சென்றது. அந்த ஜோதிதான் பிற்காலத்தில் சக்தி பீடமாக மாறியது. இவ்வாறுதான் ஆரிய வருடத்தில் 51 சக்தி பீடங்கள் அமையப் பெற்றன. சிவனின் அங்கமான அன்னை சக்தி ஜோதி வடிவத்தில்
இந்த சக்தி பீடத்தில் இருக்கிறாள். சிவன்தான் எல்லா தேவி தேவர்களுக்கும் ஆராதனைக்குரியவன். அவர் நாமத்தையே தினமும் கூறிக்கொண்டிருக்கும் பிரம்மாவின் பிரம்மலோகத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்துடன் அன்னை சக்தியின் நாமஜபம் மீண்டும் மீண்டும் ஒலிக்கிறது. ஓம் நமச்சிவாய. ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே நம. ஓம் நமச்சிவாய. ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே நம. வணக்கம் பிரம்மதேவா. பிரம்மதேவனை தேவராஜனும் மற்ற தேவர்களும் வணங்குகிறோம். வாருங்கள் தேவராஜனே, தேவரிஷி, தேவர்களே. நாராயண நாராயண. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது பிரம்மதேவா. ஏன் ஆச்சரியப்படுகிறாய் நாரதா? இதுவரை ஓம் நமச்சிவாய என்று கூறி சிவனை மட்டும் தியானித்துக் கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது சிவனுடன் கூடவே அன்னை சக்தியும் தாங்கள் தியானிக்கின்றீர்களே. நாராயண நாராயண. நீ அறியாததா நாரதா? சிவனில்லாத சக்தியும் சக்தி இல்லாத சிவனும் முழுமையானது அல்ல. அப்படியென்றால் முதலில் தாங்கள் சிவனை மட்டும் ஏன் ஆராதித்தீர்கள் பிரம்மதேவா? அப்பொழுது அன்னை சக்தி சதியின் அவதாரம் எடுத்திருந்தாள். சிவனின் மனைவியாக இருந்தாள். சிவனுக்கு செய்த ஆராதனை தானாகவே அன்னை சக்தியை சென்றடைந்தது. இப்பொழுது அந்த சக்தி பிரிந்து மறுபடியும் பராசக்தியினுள் இணைந்து விட்டது. அன்னை சக்தி காணும் இடங்களிலெல்லாம் வியாபித்திருக்கிறாள். ஆயினும் பிரம்மதேவா, ஒரு ரகசியம் மட்டும் எனக்கு புரியவில்லை. என்ன விஷயம்? பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் சக்கரத்தால் அன்னை சதியின் உடல் 51 துண்டுகளாகி பாரதத்தில் விழுந்தது. அந்த இடங்களில் 51 சக்தி பீடங்கள் தோன்றின. இதன் ரகசியம் என்ன? இந்த ரகசியத்தை எளிதில் புரிந்து கொள்வாய். சதியின் உடல் துண்டு துண்டான பிறகு அதில் சக்தி ஜோதி புலப்பட்டது. இந்த சக்தி பீடங்களில் சாக்ஷாத் அன்னை சக்தி அமர்ந்து காட்சி அளிக்கிறாள். எந்த ஒரு பக்தன் மந்திர தந்திர சக்திகளை பெறுவதற்கு சக்தி ஆராதனை செய்கிறானோ அவனுக்கு அந்த சக்தியை அவள் நிச்சயம் அளிப்பாள். பிரம்மதேவா, அன்னை சக்தி வடிவமில்லாதவளா, இல்லை அவளுக்கும் வடிவம் இருக்கிறதா? சக்தி தேவராஜா. அவள் தனது பக்தர்களுக்கு சிம்ம வாகனத்தில் சக்தியாக காட்சி அளிப்பாள். அன்னை சக்தி சிம்ம வாகனத்தில் வலம் வருவாளா? ஆம், சிங்கம் காட்டின் ராஜா. அனைத்து பிராணிகளுக்குள் அதிக பலம் பொருந்தியதும் கூட. அன்னை சக்தி சிங்கம் போல மற்ற சக்திகளை எல்லாம் வெற்றி கொண்டு அவைகளை அடக்கி விடுவாள். அதனால் தான் பராசக்தியின் ஒவ்வொரு பக்தனும் சிங்கம் போல் பலமும் தைரியமும் கொண்டவனாவான். வாழ்க சக்தி, வாழ்க. அன்னை சக்தியின் அற்புத வர்ணனையை கேட்டு மனதில் அவரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழுகிறது. தேவராஜ இந்திரா, வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்று கூடி சக்தியை தியானிப்போம். நன்று தேவரிஷி. யா தேவி சர்வபூதேஷு, யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சான்ஸ்திதா, மாத்ருரூபேண சான்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः, நமஸ்தஸ்யை நமோ நமः. या देवी सर्वभूतेषु, या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता, मातृरूपेण संस्थिता. नमस्तस्यै 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 नमो नमः, नमस्तस्यै नमो नमः. या देवी
सर्वभूतेषु या देवी सर्वभूतेषु मातृरूपेण संस्थिता मातृरूपेण संस्थिता नमस्तस्मै नमस्तस्यै 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 नमो नमः नमस्तस्यै नमो नमः या देवी सर्वभूतेषु या देवी सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः नमस्तस्यै नमो नमः हे जगन्माता हे ஆதிசக்தி நாயகியே நாங்கள் தங்களை தரிசிப்பதற்காக மிகவும் விருப்பப்படுகிறோம் எங்களுக்கு காட்சியளியுங்கள் அன்னையே அன்னையே காட்சியளியுங்கள் ऐंकारी सृष्टिरूपाय ऐंकारी सृष्टिरूपाय ह्रींकारी प्रतिपालिके ह्रींकारी प्रतिपालिके क्लींकारी कालरूपेणे क्लींकारी कालरूपेण बीजरूपेण नमोस्तुते बीजरूपेण नमोस्तुते ஏ அன்னை சக்தியே, தாங்கள் பகவான் சிவசங்கரனின் பிரிக்க முடியாத அங்கம். தாங்கள் மறுபடியும் அவதாரம் எடுத்து எப்போது காட்சியளிப்பீர்? நாரதா, சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்கள். நான் ஜீவனுக்குள் அடங்கி இருக்கின்றேன். பக்தர்களின் அழைப்பை ஏற்று காட்சியளித்துக் கொண்டும் இருக்கின்றேன். ஆனால் தாயே பராசக்தி, தாங்கள் மறுபடியும் எப்பொழுது அவதரிப்பீர்கள்? இதை தாங்களே எங்களுக்கு கூறுங்கள். அதற்காக நீ வெகு காலம் காத்திருக்க வேண்டும் தேவராஜா. நடப்பவைகளில் திருப்பம் ஏற்படும் பொழுது, சிவனுக்கு எனது தேவை ஏற்படும் பொழுது நான் பெண் வடிவத்தில் நிச்சயம் தோன்றுவேன். அனைவரும் வாழ்க. இந்த லோகத்தின் நலத்திற்காக அன்னை சக்தி தேவரிஷி நாரதருக்கும் மற்ற தேவர்களுக்கும் ஆசீர்வாதம் அளிக்கிறாள். ஆனால் அனைவரின் மனதில் ஒரு சந்தேகம்தான் எழுகிறது. வரும் காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகள் என்ன? அன்னை எந்த வடிவத்தில் அவதரிக்கப் போகிறாள்?